வணக்கம். கணினியில இருக்கிற தகவலை தாள்ல கொண்டு வர்ற பிரிண்டரை பத்தி நீங்க இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற இந்த குறிப்புகளை வச்சு பிரிண்டர்கள் பத்தின முக்கியமான விஷயங்களை ஜூம் அலசி பார்க்கலாம் வாங்க. இதுல உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை தெளிவா புரிஞ்சுக்க வைக்கிறது தான் எங்க நோக்கம். சரி, முதல்ல பிரிண்டர்னா என்ன? சிம்பிளா சொன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற டெக்ஸ்ட், இமேஜ் இதெல்லாம் பேப்பர்ல அச்சடிக்கிற ஒரு அவுட்புட் டிவைஸ். இதுல ரெண்டு மெயின் வகை இருக்குல்ல. ஆமா, இம்பாக்ட் பிரிண்டர், நான் இம்பாக்ட் பிரிண்டர்னு. இம்பாக்ட்ங்கிறது அந்த டாட் மேட்ரிக்ஸ் மாதிரி ரொம்ப பழைய டெக்னாலஜி. அதுல ரிப்பன் மேல எழுத்துக்களை அடிச்சு பிரிண்ட் பண்ணும். அதனால சத்தம் ஜாஸ்தியா இருக்கும், ஆனா ரொம்ப நாளைக்கு உழைக்கும். ஓஹோ. இப்போ நம்ம அதிகம் பாக்குறது நான் இம்பாக்ட் தான். அதுலதான் இந்த இங்க்ஜெட், லேசர் எல்லாம் வருது. இதுல சத்தம் இருக்காது. ஓகே, அப்போ இந்த இங்க்ஜெட், லேசர் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எதுக்கு கரெக்டா இருக்கும்? இங்க்ஜெட் பிரிண்டர் திரவ மை இருக்கு இல்லையா, அதை சின்ன சின்னதா துளி துளியா பேப்பர்ல ஸ்ப்ரே பண்ணி பிரிண்ட் பண்ணும். போட்டோஸ், கலர் படங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கும்போது விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அதோட மை கார்ட்ரிட்ஜ் சீக்கிரம் தீர்ந்துரும். அப்போ திருப்பி வாங்கும்போது செலவு கொஞ்சம் அதிகமாகலாம். வேகமும் லேசரை விட கொஞ்சம் கம்மி தான். புரியுது. அப்போ லேசர் பிரிண்டர்ல பவுடர் மாதிரி டோனர் பயன்படுத்துவாங்க. ஒரு லேசர் பீம் மூலியமா ட்ரம்மில ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அப்புறம் அந்த டோனரை அதுல ஒட்ட வச்சு சூடுபடுத்தி பேப்பர்ல பதிக்கிறாங்க. இது பயங்கர வேகமா பிரிண்ட் பண்ணும். டெக்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா தெளிவா இருக்கும். ஓஹோ. அதனால நிறைய பிரிண்ட் எடுக்கிற ஆஃபீஸ் மாதிரி இடங்களுக்கு இது ரொம்ப வசதி. ஆரம்ப விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் ஒரு டோனர்ல நிறைய பக்கம் பிரிண்ட் பண்ணலாம். அதனால ஒரு பக்கத்துக்கான செலவு ஆக்சுவலா கம்மி. சரி, இந்த ரெண்டு முக்கிய வகை இல்லாம வேற என்னென்ன டைப்ஸ் இருக்கு? உங்க குறிப்புகள்ல வேற என்னெல்லாம் சொல்லிருக்கு? கடைகள்ல பில் போட யூஸ் பண்றாங்களே, அது தெர்மல் பிரிண்டர். அதுக்கு ஸ்பெஷல் பேப்பர் வேணும், ஹீட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். அப்புறம் ஆல் இன் ஒன் பிரிண்டர்னு சொல்றோம்ல, MFP. அதுல பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, சிலதுல ஃபேக்ஸ் கூட இருக்கும். வீட்டுக்கு சின்ன ஆஃபீஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிராக்டிக்கல். ஆமா, அது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க இப்போ. ஆமா. அப்புறம் ரொம்ப பெரிய பேப்பர்ல இந்த ப்ளூ பிரிண்ட், மேப் எல்லாம் பிரிண்ட் பண்ண பிளாட்டர்னு ஒன்னு இருக்கு. இப்போ லேட்டஸ்டா 3D பிரிண்டர். அது பொருளை அப்படியே உருவாக்குது. அது ஒரு தனி உலகம். வாவ், இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ நீங்க ஒரு பிரிண்டர் வாங்க போறீங்கன்னா எதையெல்லாம் கவனிக்கணும்? முதல்ல உங்க தேவை என்ன? வீட்டுக்கா, ஆஃபீஸ்க்கா, இல்ல குழந்தைங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கா? எவ்வளோ பிரிண்ட் பண்ணுவீங்க மாசம்? அதை பொறுத்து தான் இங்க்ஜெட்டா லேசரான்னு முடிவு பண்ணணும். அப்புறம் வேகம், அதாவது PPM, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை பக்கம், இது உங்களுக்கு முக்கியமா? ஆமா, ஆஃபீஸ்னா வேகம் முக்கியம். கரெக்ட். அப்புறம் பிரிண்ட் குவாலிட்டி, அதுக்கு DPI பார்க்கணும், டாட்ஸ் பர் இன்ச். DPI ஜாஸ்தியா இருந்தா படம், எழுத்தெல்லாம் தெளிவா இருக்கும். எப்படி கனெக்ட் பண்ண போறீங்க? வெறும் USB கேபிள் போதுமா, இல்ல வைஃபை வேணுமா, மொபைல்லேருந்து பிரிண்ட் பண்ற மாதிரி வசதி வேணுமா, இதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப முக்கியமா நீங்க சொன்னது அந்த மை செலவு பத்தி. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். பிரிண்டர் விலை கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டு அப்புறம் மைக்கே நிறைய செலவு பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த லாங் டேர்ம் காஸ்ட் பார்க்கணும். சரி, இப்போ இதோட பிளஸ் பாயிண்ட்ஸ், மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன? அதாவது நன்மைகள், சவால்கள். நன்மைனா நமக்கு கக்குன்னு ஒரு ஹார்ட் காப்பி கிடைக்குது. கையில வச்சு பார்க்கலாம், படிக்கலாம். பிசினஸ் டாக்குமெண்ட்ஸ், பிள்ளைங்களோட ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப தேவை. MFP மாதிரி இருந்தா இடமும் மிச்சம், பணமும் மிச்சம். சவால்னு பார்த்தா சொன்ன மாதிரி அந்த மை டோனர் செலவு, சில சமயம் பேப்பர் ஜாம் ஆகும், டிரைவர் பிரச்சனை வரும், அதெல்லாம் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். அப்புறம் நாம யூஸ் பண்ற பேப்பர், காலி கார்ட்ரிட்ஜ் இதெல்லாம் சுற்றுச்சூழலுக்கு நல்லது இல்லையே, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். கரெக்ட். அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, செலவு இதுக்கெல்லாம் இப்போ டெக்னாலஜி ஏதாவது தீர்வு கொண்டு வந்திருக்கா? என்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்? இது நல்ல கேள்வி. இப்போ வயர்லெஸ் பிரிண்டிங் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. போன்ல இருந்தே வைஃபை மூலமா ஈஸியா பிரிண்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் நீங்க அனுப்புன குறிப்புகள்ல முக்கியமா இருந்த விஷயம் இந்த இங்க் டேங்க் டெக்னாலஜி. எப்சன்ல ஈகோ டேங்க், HPல ஸ்மார்ட் டேங்க், கேனன்ல இங்க் டேங்க்னு சொல்றாங்களே அது. ஆமா, அது என்ன? அதுல சின்ன கார்ட்ரிட்ஜுக்கு பதிலா பெரிய மை டேங்க் இருக்கும் பிரிண்டர்லயே. நாம பாட்டில்ல மை வாங்கி ஊத்திக்கலாம். இதனால மை செலவு பயங்கரமா குறையுது. ஒரு தடவை நிரப்பினா 1000கணக்கான பக்கம் பிரிண்ட் எடுக்கலாம்னு சொல்றாங்க. 6000 பக்கம் பிளஸ்.
ஓ, இது பெரிய விஷயமாச்சே. செலவு நல்லா குறையும் அப்போ. ஆமா, ரொம்ப பெரிய மாற்றம் இது. அப்புறம் பேப்பரோட 2 பக்கமும் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் பண்ண டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் நிறைய மாடல்ல வருது. இது பேப்பர் வேஸ்ட் குறைக்கும், பவர் கம்மியா யூஸ் பண்ற மாதிரி, ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ற மாதிரிலாம் வருது. லேசர் பிரிண்டரும் முன்ன விட அமைதியா, வேகமா இருக்கு. இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள். சரி, எதிர்காலத்துல பிரிண்டர் டெக்னாலஜி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்கலாம்? வாய்ஸ் கமாண்ட்ஸ், அதாவது நாம சொன்னா பிரிண்ட் பண்ற மாதிரி, பிரிண்ட் திஸ் டாக்குமெண்ட் சொன்னா பண்ற மாதிரி வரலாம். ஏஐ யூஸ் பண்ணி பிரிண்டரே அதோட பிரச்சனையை கண்டுபிடிச்சி சரி பண்றது, மையப்போ தீரோன்னு கரெக்டா சொல்றது, இதெல்லாம் வரலாம். ஓகே. கம்ப்யூட்டரே இல்லாம வெறும் ஃபோன் மட்டுமே வச்சு எல்லாத்தையும் பண்ற மாதிரி ஆகலாம். 3D பிரிண்டர் இன்னும் விலை குறைஞ்சி வீட்டு உபயோகத்துக்கு ஈஸியா கிடைக்கலாம். கிளவுட்லேருந்து மேனேஜ் பண்றது, இதெல்லாம் இன்னும் அதிகமாகும். ஆக, இந்த மொத்த உரையாடல்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரிண்டர்ல பல வகை இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைக்கு. நம்ம யூசேஜ் என்ன, பட்ஜெட் எவ்ளோ, என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கறோம், எவ்ளோ வேகம் வேணும், இதையெல்லாம் வச்சு தான் நம்ம கரெக்டானதை செலக்ட் பண்ணணும். நிச்சயமா டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. இங்க் டேங்க், வயர்லெஸ் மாதிரி விஷயங்கள் இப்போ ரொம்ப முக்கியம். எதிர்காலத்துல ஏஐ, 3D பிரிண்டிங் இதெல்லாம் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தோணுது. சரி, இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. எதிர்காலத்துல பிரிண்டிங்கிறது வெறும் பேப்பர்ல எழுத்தையும் படத்தையும் பதிக்கிறதோட நின்னுடுமா? இல்ல நம்ம கற்பனைக்கும் மேல நமக்கு தேவையான மருந்து மாத்திரையோ இல்ல ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷையோ தேவைப்படும் போது நம்ம வீட்லயே பிரிண்ட் பண்ற காலம் வருமா? யோசிச்சு பாருங்க.